வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. டிசி காமிக்ஸ்ல ஒரு தரமான யூனிவர்ஸ்னா அது இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச டிசி கேரக்டரோட ஆரிஜின்ஸையே அந்த யூனிவர்ஸ்ல ரொம்பவே வித்தியாசமா புதுசா சொல்லியிருப்பாங்க. அதுவும் பங்கமா. சோ அதனால இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ் மார்வல் டிசி எல்லா ஃபேன்ஸ்க்குமே பிடிச்சிருந்தது. அதனாலேயே இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 12 மில்லியன் யூனிட் சேல்ஸ் ஆகினா பாத்துக்கோங்களேன். டிசி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருப்பாங்கன்ட்டு. சோ அதனால இந்த விஷயத்தை இப்ப நம்ம மார்வல்ல கையில் எடுக்க போறாங்க. ஆமா, நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸோட ஆரிஜின்ஸை ரொம்பவே வித்தியாசமாவும் புதுசாவும் டார்க் அண்ட் ஈவலா சொல்றதுக்காக ஒரு யூனிவர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அந்த யூனிவர்ஸ்க்கு அவங்க வச்சிருக்க பேர் தான் The Midnight. அண்ட் இந்த யூனிவர்ஸ்குள்ள எக்ஸ்மேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், ஸ்பைடர்மேன் இந்த 3 காமிக்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோடவே அந்த காமிக்கோட கதைகள் எதை நோக்கி போக போறதுங்கிற ஒரு சின்ன பிளாட்டையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதனால அதை மொத்தமா பிரிச்சு மேய்ச்சிடுவோம். சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் நம்ம மிட்நைட் எக்ஸ்மேன் காமிக்ல இருந்தே போயிடலாம். ஏன்னா இந்த மாதிரியான காமிக்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது எக்ஸ்மேன் vs வாம்பயர் கதைகள் எல்லாம் கர்ஸ் ஆஃப் தி மியூட்டன்ட்ஸ் காமிக்லயே பார்த்திருப்போம். ஆனா இந்த மிட்நைட் யூனிவர்ஸ்ல கொஞ்சம் அது வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. லைக் இந்த நியூயார்க் சிட்டி முழுக்கவும் எல்லாருமே வாம்பயர்ஸால பாதிக்கப்பட்டதாகவும் இவங்க எல்லாருமே தடுத்து நிறுத்துற ஒரு ஹண்டர்ஸா தான் நம்ம எக்ஸ்மேன் டீம் வர போறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா நம்ம எக்ஸ்மேன் டீம்லயும் சில பேர் வாம்பயரா மாறி இருக்காங்க. அதுவும் ஒமேகா லெவல் மியூட்டன்ட்டா இருக்க நம்ம ஸ்டார்ம் வாம்பயரா மாறி இருக்காங்கன்னு இந்த காமிக் பண்ணல நல்லாவே தெரியுது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மொத்த வாம்பயர்ஸை கமாண்ட் பண்ற ஒரு குயினா தான் நம்ம ஸ்டார்ம் இருப்பாங்களோ நினைக்கிறேன். ஏன்னா அவங்க லுக் பார்க்க அப்படிதான் இருக்குது. அண்ட் நிறைய காமிக்ல நம்ம ஸ்டார்ம் குயினா பார்த்திருக்கோம். சோ அதனால தான் சொல்றேன், ஒருவேளை நம்ம ஸ்டார்ம் வாம்பயர்ஸோட குயினா இருக்கலாம். அண்ட் அப்படி கவர் பேஜ்ல இருக்கிற நம்ம நைட் கிராலர் பக்கம் வந்தோம்னா தலைவனை நம்ம நிறைய காமிக்ல பிரீஸ்டா பார்த்திருப்போம். சோ அதே மாதிரி தான் இந்த காமிக்ல நைட் கிராலர் வாம்பயர் பிரீஸ்டா வரப்போறான். பட் பிரீஸ்டா மட்டும் இல்லாம வாம்பயர் ஹண்டர்ஸ்லயும் ஒரு மெம்பரா இருப்பான் தான் நினைக்கிறேன். ஏன்னா கவர் பண்ணல பாத்தீங்கன்னா தலைவன் கிட்ட அவனோட ஹோப் ஸ்வாட் இருக்குது. சோ வாம்பயர் ஹண்டர்ஸ்ல ஒரு மெம்பரா வரலாம். சரி, அந்த வாம்பயர் ஹண்டர்ஸ்ல எந்தெந்த மியூட்டன்ட்ஸ்ல இருக்க போறாங்க கேட்டீங்கன்னா அது இப்போதைக்கு எதுவுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த காமிக்ல இப்போதைக்கு எந்தெந்த மியூட்டன்ட்ஸ் இருக்க போறாங்கன்னா மெக்னீட்டோ, ஸ்கார்லெட் விட்ச், குயிக்சில்வர், போலரிஸ், ஹவாக் இவங்க 5 பேர் தான் அந்த வாம்பயர் ஹண்டர்ஸா இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஏன்டா அப்ப உல்வரின், சைக்ளாப், ஜீன் கிரே, பீஸ்ட், ஜூப்ளி, கேம்பிட், ரோகு, மார்ஃப், ப்ரொஃபசர் எக்ஸ் இவங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஏன்னா அதுக்கான கவர் பேஜ் நான் பார்த்தேன். அந்த சைக்ளாப்ஸோட லுக் பாத்தீங்கன்னா தெரியும், பங்கமா பண்ணிருக்கானுங்க. அண்ட் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பீஸ்ட், ஏஞ்சல் அண்ட் முக்கியமா ஜீன் கிரேவும் இருக்காங்க. ஆனா என்னதான் இவ்வளவு பவர்ஃபுல்லான மியூட்டன்ட்ஸ்லாம் இருந்தாலும் இந்த வாம்பயர் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்கார்லெட் விட்ச் இந்த டீம்ல இருக்கா, இல்ல ஜீன் கிரேவா இருக்க டார்க் ஃபீனிக்ஸ் வேற இருந்தா ரொம்ப ஈஸியாவே வாம்பயர்ஸ் எல்லாமே போடுதல் இல்லாம அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நடக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை தாண்டி இந்த காமிக் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். ஆமா, உண்மையாலே நான் பார்த்தேன். பட் அது அபிஷியலா ஷேர் பண்ணிருக்காங்களா இல்ல ஃபேக்கா இல்லனா உண்மையாலே ஏதாவது லீக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அது நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆன்சரா இருக்கும். அதாவது ஜீன் கிரே இருந்தாலும் ஏன் இந்த வாம்பயர்ஸை சமாளிக்க முடியாதுங்கிற அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதிலா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய சம்பவம். பட் நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் ஓவராலா வாம்பயர் vs மியூட்டன்ட்ஸ் தான் இந்த மிட்நைட் எக்ஸ்மேன் காமிக்ல பார்க்க போறோம். சோ எதுவா இருந்தாலும் நம்ம காமிக் வரும்போது பாத்துக்கலாங்க. சரி, இப்போ அப்படியே மிட்நைட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கிட்ட வருவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மிட்நைட் காமிக்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட காமிக் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி தெரியுது. அதாவது ஒரு மேத் சயின்டிஸ்ட் நம்ம ரீட் இட்ஸ் தான் சொல்றாங்க. அவரு ஒரு சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மனுஷங்க இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத, இது வரைக்கும் கண்டே பிடிக்காத டைமென்ஷன்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு போர்ட்டலை உருவாக்கி இருக்காரா இல்ல ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி இருக்காரான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து அந்த டைமென்ஷன் மூலமா நம்ம ரீட், சூ, பென், ஜானி இவங்க 4 பேரையுமே ஒரு டெரிஃபைங் பீயிங்கா மாத்திடுது. அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரா. ஆனா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட சூட்டை பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ செம்மையா பண்ணிருக்கானுங்க. அண்ட் ஒவ்வொருத்தங்களோட சூட்டும் அவங்களோட பவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா அடாப்ட் ஆகுது. அதுவும் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கோட சூட் அவரோட எலாஸ்டிக் பவருக்கு ஏத்த மாதிரியே ஒரு பபிள் கம் ஒட்டிக்கிட்ட எப்படி ஸ்ட்ரெச் ஆகுமோ அதே மாதிரி அவரோட பவருக்கு ஏத்த மாதிரியே அவரோட சூட் ஸ்ட்ரெச் ஆகுறதும் தரமாகுதுங்க. அண்ட் அப்படியே நம்ம திங் கிட்ட வந்தோம்னா திங்குக்கு டவுசர் தான் கொடுத்திருப்பாங்க. பட் அவரோட லுக்கு பங்கமா பண்ணிருக்கானுங்க. ஏன்னா ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்ட்டான மோல்டா இல்லாம உண்மையான ஒரு ராக் ஃபீலை கொடுத்திருக்கிறது நல்லா இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம இன்விசிபிள் உமன் கிட்ட வந்தோம்னா அவங்களுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ சூட் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க தன்னோட பவர் யூஸ் பண்ணி இன்விசிபிளா மாறும்போது அவங்களோட சூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி மறையுது. அது ரொம்ப வித்தியாசமாவும் புதுசாவும் இருக்குது. தென் இப்போ ஃபைனலா நம்ம தலைவன் ஜானி ஸ்டார்ம் தலைவனோட அந்த ஹியூமன் டச் லுக்க செம்மையா பண்ணிருக்கானுங்க. ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னன்னா ஜஸ்ட் ஒருத்தன் கொளுத்தி விட்டு ஹியூமன் டச்னு சொல்லாம அந்த ஃபயருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெப்த் இருக்குது. அண்ட் முக்கியமா அந்த ஹெவி ஸ்மோக் வரதெல்லாம் செம்மையா இருக்குதுங்க. சோ இப்போ இவங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபேண்டாஸ்டிக் பவரை வச்சு இவங்க அன்லீஷ் பண்ண அந்த டைமென்ஷனை எப்படி தடுத்து நிறுத்த போறாங்கங்கிறத கதையே. ஆனா இந்த காமிக்ல நம்ம விக்டர் வாண்டும் இருக்க போறாரு. ஏன்னா இந்த கவர் பண்ணல பார்த்தாலே தெரியும் அந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது நம்ம டாக்டர் டூம் தான். ஆனா இந்த பிளாட்ல எந்த இடத்துலயுமே நம்ம விக்டர் வாண்டுமை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல.
பட் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க டாக்டர் டூம பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ரீட் ரிச்சர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த டைமென்ஷன்ல டாக்டர் டூம் ஏன் ட்ராப் ஆயிருந்திருக்க கூடாது? அதாவது நம்ம டாக்டர் டூமும் ரீட் ரிச்சர்ஸ போலயே இந்த டைமென்ஷன பத்தி எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல போய் ட்ராப் ஆயிருந்திருக்கலாம் தான் நினைக்கிறேன். தென் லேட்டரா இவங்க அந்த டைமென்ஷனுக்குள்ள போகும்போது டாக்டர் டூம் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பூமிக்கு வந்திருப்பாரோ? ஏன்னா இந்த காமிக்கோட பிளாட்ட பொறுத்தவரைக்கும் இவங்க எத அன்லீஷ் பண்ணாங்களோ அத தான் இவங்க எதிர்த்து நிக்க போறாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டைமென்ஷன்ல இருந்து டூம் வந்திருப்பார் தான் நினைக்கிறேன். இல்லனா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் கூட வெளில வந்திருக்கலாம். எனக்கு கவர் பண்ணல பார்க்கும்போது ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனா அது என்ன மான்ஸ்டர்னு தெரியல. பட் ஓவராலா பார்த்தா நம்ம ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் எத அன்லீஷ் பண்ணாங்களோ அதை எதிர்த்து நின்னு இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்துறாங்களா இல்லையானுங்கிறது தான் இந்த மிட் நைட் ஃபேன்டாஸ்டிக் ஃபோரோட காமிக்கே. சரி இப்போ அப்படியே நம்ம தலைவன் மிட் நைட் ஸ்பைடர்மேன் கிட்ட வருவோமா? ஃபர்ஸ்ட் இந்த காமிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இத பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த காமிக்ல நமக்கு தெரிஞ்ச ஸ்பைடர்மேனோட பேசிக் ஆரிஜின் தான் சொல்ல போறாங்க. ஆனா அது கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட ஹாரர் எலிமெண்ட்ஸ அள்ளி போட்டு தந்திருக்காங்க. ஏன்னா இந்த மிட் நைட் ஸ்பைடர்மேன் காமிக்க பாடி ஹாரரா இருக்கும் தான் மென்ஷன் பண்றாங்களே. சோ கரெக்ட்டா அக்டோபர் மாசம் தான் இந்த காமிக் வரதுனால ஹாலோவின் டைமுக்கு இது பக்காவான காமிக். சரி இப்போ இந்த காமிக்கோட பிளாட்ட பாப்போம். அதாவது ஆஸ்காப் கார்ப்பரேஷன் மனுஷங்க இறந்ததுக்கு அப்புறமும் வாழ்றதுக்காக ஒரு எட்டர்னல் லைஃப கண்டுபிடிக்கிற விதமா மனுஷங்க மேல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி அவங்கள மியூட்டேட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ஒரு சின்ன பையனை அதாவது நம்ம பீட்டர் பார்க்கற ஸ்பைடர்மேனா இல்ல ஸ்பைடர் ஹைபிரிடா மாத்திருக்காங்க. அதாவது மேன் ஸ்பைடரா. சோ நம்ம ஸ்பைடர்மேன் இல்ல ஸ்பைடர் ஹைபிரிட் தன்னோட பவர்ஸ புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆஸ்காப் கார்ப்பரேஷன் பொதுமக்கள் மேல நடத்துற அந்த மியூட்டன் எக்ஸ்பெரிமெண்ட்டை தடுக்கிற கதை தான் மிட் நைட் ஸ்பைடர்மேன். பட் இதை தாண்டி ஸ்பைடர் ஹைபிரிட்களுக்கு எப்படி இருக்க போது, ஏதாவது சூட் இருக்கான்னு எதுவுமே ஷேர் பண்ணல. ஜஸ்ட் கவர் பேஜ் அண்ட் பிளாட்டை தவிர. சோ காமிக் வரும்போது தான் மிட் நைட் ஸ்பைடர்மேன் லுக் எப்படி இருக்க போதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஓவராலா இந்த மிட் நைட் யூனிவர்ஸை பார்த்தோம்னா ரொம்பவே டார்க் அண்ட் ஈவலா டிசியோட அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸோட ஆரிஜினை எந்த அளவுக்கு வித்தியாசமாவும் புதுசாவும் டிசி அவங்களோட ஸ்டைல்ல சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த மிட் நைட் யூனிவர்ஸ்லயும் நமக்கு தெரிஞ்ச கேரக்டரோட ஆரிஜினை வித்தியாசமா சொல்றதுக்காகவே எக்ஸ்மேன் ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பைடர்மேன் இந்த 3 கேரக்டர் சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதனால தான் இந்த கேரக்டர்ஸ் மார்வல் அவங்களோட ஸ்டைல்ல பக்காவா டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோடவே ஒரு தரமான ரேட்டிங்கும் அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா டிசியோட அப்சல்யூட் யூனிவர்ஸ்க்கு ஈக்குவலா மார்வலோட மிட் நைட் காமிக்கும் வரும். சோ அக்டோபர் 7 வரைக்கும் எல்லாருமே பொறுமையா காத்திருப்போம். அண்ட் நான் கண்டிப்பா என்னோட சேனல்ல இந்த காமிக்க போடதா போறேன். அதை நீங்க பார்க்கதா போறீங்க. பட் நீங்க இந்த மிட் நைட் யூனிவர்ஸ்ல எந்த காமிக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 3 காமிக்லயும் ஒவ்வொரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கவர் பேஜ்லயே அந்த ஹாரர் எலிமெண்ட் அவ்வளவு சூப்பரா தெரியுது. சோ அதனால இந்த மிட் நைட் யூனிவர்ஸ்ல ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் கிடையாது, டெரிஃபைங் நெய்பர்ஹுட் ஸ்பைடர் ஹைபிரிட் தான் சொல்லணும். அண்ட் மிட் நைட்டோட ஃபேன்டாஸ்டிக் ஃபோர்ல பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த டைமென்ஷன் பத்தின பிளாட்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. தென் ஃபைனலா மிட் நைட் எக்ஸ்மேன் பக்கம் வந்தோம்னா மார்வல் அந்த ஒவ்வொரு கேரக்டர் டிசைன் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஜஸ்ட் வாம்பயர் வெர்சஸ் மியூட்டன் மட்டும் இல்லாம அந்த வாருக்கு நடுவுல வாம்பயரா மாறாதவங்க எப்படி மாட்டிக்கி தவிக்கிறாங்கங்கிறதையும் காட்டுற மாதிரி தான் அந்த பிளாட்ல சொல்லியிருக்காங்களே. சோ அந்த பாயிண்டே எனக்கு பிடிச்சிக்கிறதுனால நான் 3 காமிக்குக்கும் ஆவலா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எந்த காமிக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இதோட ஒரு தரமான வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.